ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, 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 ஹalleluya. அவருடைய கிருபை நமக்கு வேணும், நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், நம்ம தலைமுறைகளுக்கு வேணும். நம்ம எதை சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹalleluya. எல்லாருடைய கண்களும் மூடட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் அந்த இயேசுவே, என்னை இம்மட்டும் காத்து கொண்டு வருகிறீங்கப்பா, இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வருகிறீங்களாப்பா, இம்மட்டும் என் கூட இருக்கிறீங்களாப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் சத்தத்தை உயர்த்தி இயேசு, தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் அது போதுமே, தேவ கிருபை சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாரும் இயேசுவே, உங்க சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாரும் இயேசுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆவியானவரே, உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க அப்பா, உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க அப்பா, உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க அப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை அப்பா, எங்களை வீழாமல் காப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே, உடைய கிருபையால நிரப்புங்க தகப்பனே. எத்தனையோ ஆண்டவரே நெருக்கடிகள் எங்கள் வாழ்க்கையில வந்தும், எத்தனையோ பாட்டுகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தும், எத்தனுடைய கண்ணீர்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தும், இயேசுவே நீர் இம்மட்டும் எங்களை காத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா, இம்மட்டும் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லோ, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு உம்முடைய கிருபை வேணும் அப்பா, உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா இயேசுவே. தாழ்மை உள்ளவர்கள் மேல உம்முடைய கிருபை இருக்கும்னு சொல்றீங்க, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, முற்றிலுமுடைய சமூக தண்டையில தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. இந்த இடத்துல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இந்த இடத்துல உம்முடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் கரம் தொடட்டும் ஆண்டவரே. இப்போதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இந்த இடத்துல ஆண்டவரே, இப்போதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஒன்று கூடி செபித்த போது இடம் அதிர்ந்தது போல தகப்பனே, இந்த இடத்திலே ஒரு அசைவு உண்டாகட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு உண்டாகட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா, இந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகட்டும் தகப்பனே. ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அக்னி மயமான நாவுகள் இறங்கட்டும் ஆண்டவரே. அக்னி மயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோம்பலின் ஆவிகள் கட்டுகள் நிர்மூலமாகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக இயேசுவே. நிர்விசாரம் அல்ல தகப்பனே. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தொடுதல், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம், பரிசுத்த ஆவியான வல்லமை இந்த சபையை மூடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தளர்ந்த எலும்புகள் புதிய பலனை அடைவதாக தகப்பனே. தளர்ந்த முழங்கால்கள் புதிய பலனை அடைவதாக. முழங்கால் அளவுகள்ல, கணுக்கால் அளவுகள்ல நீச்சல் ஆழத்துக்குள்ளதாய் ஒவ்வொருவரை கொண்டு செல்வீராக. மகிமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்பட்டும் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வந்த ஒரு பிள்ளைகள் கூட சும்மா போய்விடக் கூடாது தகப்பனே. உம்முடைய மன்னாவினால் நிரப்புவீராக. பரத்துக்குரிய மன்னா இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தாகம் உள்ளவர் மேல் உமது தண்ணீரை இந்த காலை பொழுதிலே இப்போதே ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஊற்றுவீராக தகப்பனே, ஊற்றுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயங்களை நீக்குங்கப்பா. சத்துருவுடைய வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாதாவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்ல, உன்னை கைவிடாத தேவன். நல்ல கரங்களை தட்டி. கைவிடா, ஒரு நாளும் விலகி. கண்ணீரை காண்கிற தெய்வம், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார் உனக்கு இன்று விடுதலை. ஒன்று சேர்ந்து இயேசு நாமத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தேவ மகிமை இறங்கட்டும். ஓ தேசத்தை சுதந்தரி. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், சாத்தானின் வல்லமைகள் தகர்க்கப்படட்டும். இயேசுவின் நாம, இயேசு நாம என்று நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரியாண்டரே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. இயேசுவின் வல்லமை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. Oh glory, glory. மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவ நாம மகிமைப்படட்டும். நீ தட்டும் போதே சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும். கரங்களை தட்டி ஆராதிக்கும் போதே ஒரு தேவ மகிமை குடும்பத்தை மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, இப்போது இந்த சபையை உம்முடைய மகிமையால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய வல்லமையால நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. நீ அந்தாராபோ ஷேகரே. Oh glory, 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 glory. இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சபையே நீ ஆர்ப்பரிப்பாய் என்று சொன்னார். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. கட்டுகளை உடைக்கிற வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, சாபத்தை மாற்றுகிற வல்லமை, கண்ணீரை துடைக்கிற வல்லமை, உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற வல்லமை, கம்பீரத்தோடு கழிக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை. நீ ஆண்டாராபோ ஷேகரே. Oh glory, 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 glory. இயேசுவின் வல்லமை. Holiest Lord, holiest Lord. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Oh Jesus, 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 Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ மகிமையால நிரப்பப்படட்டும், தேவ மகிமையால நிரப்பப்படட்டும், தேவ மகிமையால நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும் இப்போது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சத்துருவ குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்போதே தகர்க்கப்படட்டும், இப்போதே தகர்க்கப்படட்டும். Mighty name of Jesus, I break it in the name of Jesus. இப்போதே, இப்போதே உடைக்கப்படட்டும், இப்போதே உடைக்கப்படட்டும், இப்போதே உடைக்கப்படட்டும், இப்போதே உடைக்கப்படட்டும். வியாதிகள் மறையட்டும். ஓ வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Glorious Lord, glory, glory. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. Jesus, 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 glorious Lord. Oh மகிமை, மகிமை ஒவ்வொருவருக்கே மகிமை, ஒவ்வொருவருக்கே மகிமை. Jesus, 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 glorious Lord. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. Thank you Lord. Hallelujah, hallelujah. ஓ இயேசு நாமம் முன்பதாக எந்த சத்துருடைய வல்லமைகளும் நிற்க முடியாது. இயேசு நாமம் முன்பதாக எந்த சாத்தானுடைய பிளான்ஸ் நிற்க முடியாது. ஆமே. இயேசு நாமம் முன்பதாக எந்த சத்துருவாலே நிற்க முடியாது. ஆமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில போராடுகிற சத்துருவை பார்த்து, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நிற்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசப்பா. ஓ ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, பிரச்சனத்துக்காய் நன்றி ராஜாவே. எங்களை நீர் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களை நீர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி சுவாமி ஆண்டவரே. ஓ ஜீசஸ், வானத்தின் பலகை திறந்து ஆசீர்வாதிக் கொள்ள மாட்டேனோ என்று நீர் சோதித்து பாருங்கள் சொன்ன கத்தாதி கத்தாவே, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்களை நிரப்புகிற தேவ நீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
ஆமென். உமக்கு அது லேசான காரியம் தகப்பன். எங்களை நாங்கள் உம்ம கரத்தண்டையிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அற்பனும் தூசியும் குப்பையுமாகிய நாங்கள் உம் மண்டையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து பேசுங்க. பருத்துக்குரிய மன்னா வரட்டும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி அனுப்புங்க. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடியனை சிலுவை மறைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நான் பலகீனமானவன், தேவன் பலப்படுத்துங்க. இயேசு வழியா கேட்கிறேன், ஜெப கேடு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை வேட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 16 அதிகாரம் 35 வசனம் படிங்க. யாத்திராகமம் 16:35. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக வனாந்தரத்தில் எப்படி இருந்தாங்களாம்? அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். 40 வருஷமாக வேதனாமே, 40 வருஷமாக பல பாடுகள், 40 வருஷமாக எங்க போகிறோம் தெரியாத ஒரு கேள்வியாமே. ஹல்லேலூயா. 40 வருஷமாய் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்கள். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வனாந்திர பயணம். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப வனாந்திரத்துல ஒரு பயணம், அலைந்து திரிகிற வாழ்க்கை. ஆமென். என்ன எதிர்பார்ப்பு என்று தெரியாம ஒரு கேள்வியோடு ஒரு பயணம். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு நிலையான ஒரு இடத்திற்கு, கானானுக்கு வரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நம்மோடு பேசுகின்ற காரியம், உங்க வாழ்க்கை சில வேளை அலைந்து திரிகிற வாழ்க்கை போல இருக்கலாம். வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனையோடு, கேள்விகளோடு, நெருக்கங்களோடு நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு வனாந்திர வாழ்க்கை தான் இருக்கிறது என்கிற கேள்வியோடு நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை பொழுதோடு நம்மோடு பேசுகிற காரியம், வனாந்திரத்திலும் மன்னாவை கொடுத்து நடத்துகிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்திரத்திலும் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க தேவனாலே முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலும் மன்னாவை கொடுக்க முடியும் என்று சொன்னால், உங்களும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம் தேவைகளை சந்திக்க தேவனால முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நம் தேவைகளை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற லட்சியத்தை பார்க்கலும் அதை எளிதாக செய்ய வல்லமையுள்ள தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரத்துல வனாந்திர பயணம் வரும்போது நமக்கு சில சலசலப்புகள் வரலாம். வனாந்திர பயணம் வரும்போது கேள்விகள் வரலாம். என்னைக்கு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? என்னைக்கு என் வாழ்க்கை இப்படி நடந்து திரிகிற ஒரு வாழ்வாகத்தான் இருக்குமா? என்னைக்கு நான் இப்படிதான் இருக்கணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உன் வனாந்தரத்திலும் மன்னாவை கொடுத்து நடத்த என்னால முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில வேளை சொல்லுவோம், நல்ல காசு இருந்தா நல்ல சோறு சாப்பிட வாங்கி சாப்பிடுவோம். ஆமென். காசு இல்லாதனாலதான் இப்படி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல சோறு கூட நான் நல்ல நேரத்துக்கு வாங்கி சாப்பிட்டது இல்லை, ஒன்னும் வளர்த்துறதுக்கு வேண்டி. ஆமென். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் நமக்கு இல்லை? ஆமென். ஆண்டவர் சொல்கிறா, நீ வனாந்திரத்துல இருந்தாலும் மன்னாவை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல இருந்தாலும் நான் உன்னை மன்னாவை கொடுத்து உன்னை நடத்த முடியும். நீ வனாந்திரத்துல இருந்தாலும் உன்னை போஷிக்க தேவனால முடியும். நீ வனாந்திரம் போல உன் சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை நடத்த தேவனால முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தாருன்னா உங்களையும் என்னையும் போஷிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனால நடத்த முடியும், தேவனால பாதுகாக்க முடியும், தேவனால போஷிக்க முடியும். அப்ப நான் இன்னைக்கு சொல்ற வர காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மன்னாவினாலே நிரப்பி நடத்தினாராமே.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் தேவன் நிரப்பி வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை பெறுவதற்கு முன்பதாக அந்த வனாந்திர பயணத்திலே அவர்கள் செய்த சில தவறுகள், ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுத்தார், ஆனால் அவர்கள் சில செய்த தவறுகள் அந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த தேவ சன்னிதானத்தில் எப்படி இருக்கிறது, அதை மாத்திரம் இந்த ஒரே ஒரு பகுதியில் இருந்து நான் வாசித்து சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை சாப்பிடுவதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். கானானை நோக்கி பயணம் மோசே வழி நடத்துகிறார்கள். இப்போ அந்த பயணத்திலே முதலாவது நீங்க வாசிக்கும் போது யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களே. யாத்ராகமம் 16:1. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற ஏலிமுக்கும் சீனாக்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இந்த வனாந்திரத்துல சேர்ந்தாங்க, சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தாங்க. அடுத்து படிங்களேன். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி